காய்ஸ் இன்னைக்கு ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். அந்த கொய்யாக்காவை வச்சு வாங்க போகலாம். காய்ஸ் அதான் அந்த கொய்யாக்கா. அதை பறிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு குச்சி தேவைப்படும். அந்த குச்சை காமிக்கிறேன். இதான் காய்ஸ் அந்த குச்சி. காய்ஸ் இது எங்கள் வீட்டு மரம் தான், பக்கத்து வீட்டு மரம்லாம் நினச்சிக்காதீங்க. இந்த அது எங்கள் அம்மா பைக்கு. இந்த அங்கேயும் செடி இருக்கும், இங்கேயும் செடி இருக்கும். மரம் கரெக்டாக அங்கேருந்து வரும். சரி காய்ஸ் இப்போ பறிக்கிறத பார்க்கலாமா? காய்ஸ் இப்போ நாம் அந்த கொய்யாக்காவை அடித்து எடுக்க போகிறோம். பயமாக இருக்கு காய்ஸ். இந்த குச்சி வேற வெயிட்டு அடியில் விழுந்தா ஆளை விட்டு அம்மா அம்மாடே இலை தான் விழுந்து தவிர அதான் அதான் பக்கத்து வீட்டு கொடிச்சே. வாங்க காய்ஸ் பக்கத்து வீட்டு கொடிச்சு. காய்ஸ் பக்கத்து வீட்டுக்கு கொய்யாக்கா பழம் ஓடி போச்சு. எடுக்க போகிறோம். கொய்யா பழம் அங்கே கிடக்கு. இதான் பக்கத்து வீடு. நாம் அங்கே நின்னோம். சரி வாங்க போய் எடுப்போம். காய்ஸ் கொய்யா பழம் கிடச்சிருச்சு. காய்ஸ் நம்ம வெட்ட போகிறோம். காய்ஸ் பார்த்துக்கலாம். காய்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம கொய்யா பழத்தை ரெடி பண்ண போகிறோம். வெட்டலாம் காய்ஸ். முதல்ல மேல் பகுதியை அப்படியே சீவு எடுக்கிற மாதிரி வெட்டிடலாம். இதுக்கான பின்பகுதியை எடுத்துடலாம். ஏன்னா எறும்பு இருக்கும் பின்பகுதியில். இப்போ நம்ம பொறுமையாக ஃபுல்லாக வெட்டிட வேணாம், ஒரு அளவுக்கு மட்டும் உள்ளே மட்டும் வெட்டலாம். அம்மாடி என்ன ஷார்ப்பு. கஷ்டம், கொஞ்சம் காயாக தான் இருக்குது. தண்ணி தெரிச்சிருச்சுங்க காய்ஸ். அம்மாடே நம்ம உள்ளேயும் போக மாட்டேங்குது. காய்ஸ் வெட்டினக்கு அப்புறம் காமிக்கிறேன். என்ன கலர் காய்ஸ் ஷேப் பண்ணிட்டோம். அடியில் வெட்டாமல் மேலா அப்படி வெட்டியிருக்கோம். இப்போ உப்பு மிளகாலாம் போடுறோம். காய்ஸ் டக்கு டக்குன்னு வேலையை முடிக்க போகிறோம். நம்ம இப்போ இப்படி ஓப்பனிங் உள்ளே போ அடுத்து இன்னொரு தோடு இந்த சைடு. காய்ஸ் ரெடி நம்மளோட ஆள். காய்ஸ் டேஸ்ட்டுக்கு என் தங்கச்சிக்கிட்ட கொடுக்க போகிறோம். இந்த சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சொல்லி. ஐயா ஓடிடுச்சுங்க காய்ஸ். பக்காவாக இருக்கு காய்ஸ். ஓகே காய்ஸ் இன்னையோட ஈவினிங் vlog நல்லா இருந்தா லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் போட்டு விடுங்க. பாய் காய்ஸ்.